ஆள தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும், ஆள தெரியாத நாட்டானா கடன் தான் வரும், ஆள தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். அதிமுக பற்றி அலற மாதிரி மக்கள் மத்தியில் போட்டு குழப்பலான்னு சொல்லக்கூடிய யாரோ சொல்கிறார்களே தவிர, அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 129 கஜானா காலி, 127% கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்தும்போது 91% அளவுக்கு தான் வந்திருக்கு. நாங்கள் பெரிய அந்த லிமிட் கடைசி எல்லை வரையில் புரிகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. காரணம், இந்தியா முழுக்க இல்லாத ஒரு பெரிய வளர்ச்சியை டபுள் என்ஜின்னு சொல்லக்கூடிய இரட்டை என்ஜின் ஆட்சியில் பெற முடியாத ஒரு பொருளாதார வளர்ச்சியை பல்வேறு நெருக்கடிக்கிடையிலும் கூட பல்வேறு விரிந்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், ஆக்கங்கள் இவைகளெல்லாம் செய்த விற்பாடு கூட இந்த கடன் திரும்பி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடனை ஒரு அரசு செலுத்தக்கூடிய அளவுக்கு வரம்பும் அதற்கு வருவாயும் இருக்கிறதா என்ற ஆரோக்கியத்தை பார்க்கணும். பொருளாதார வளர்ச்சின்னு கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. கடன் வாங்கிறது பொருளாதார விதியும் பொருளாதார அறிவும் உள்ளவர்கள், தெளிவானவர்கள் புரிந்து கொள்ளலாம். கடனை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர், ஆசிரியர் வீரமணி அவர்களோடு பேசவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் அறிக்கைகளும் கொடுத்துட்டாங்க. நேற்று நீங்கள் வெளியிட்ட அறிக்கையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வெகுவாக பாராட்டி எழுதியிருந்தீங்க. இது கவர்ச்சி திட்டங்கள் அல்ல, வளர்ச்சிக்கான திட்டங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியுமே நிறைய திட்டங்கள், இதே மாதிரியான திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. மேனிஃபெஸ்டோ என்றதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், கொள்கை அறிக்கைன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு உதாரணம் மேனிஃபெஸ்டோன்னா இதை வாக்குறுதி கொடுக்கறதுங்கிறது இல்லை, கொள்கை அறிக்கை. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, மார்க்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ். அதை தந்தை பெரியார் குடியரசில் வெளியிட்டவர் முதல்ல ஐயா, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை அறிக்கை மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவதில் எடுத்து காட்டுவது அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம், அகராதி அர்த்தமே. அந்த மாதிரி வச்சு இந்த கொள்கை அறிக்கைன்னு. எனவே கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதற்கான திட்டங்கள் வழியே சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டோங்கிற பேர் வந்து. ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெறும் அறிக்கை. ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெறும் அறிக்கை. மேனிஃபெஸ்டோங்கிறது தங்களுடைய கொள்கை என்னதுன்றது நிர்ணயிக்கப்பட்ட கொள்கைகளை எவ்வாறு நாம் அடையப் போகிறோம், அதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை விளக்குவதற்கான ஒரு திட்ட ஏற்பாடு, குறிப்புகளுக்கு பேர் தான் அது. அந்த வகையில் வரும்போது திராவிட முன்னேற்றம் மற்ற இதுக்கு முன்னால் கட்சிகள் ஒரு சடங்கு மாதிரி இருந்தது. யாரும் அந்த தேர்தல் அறிக்கையில் அரசியல் கட்சிகள் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால் தேர்தல் அறிக்கையும் கொடுக்குறவங்களில் ஒரு சிலரை தவிர, எழுதினவரை தவிர வேறு யாரும் முழுமையாக படிச்சிருப்பாங்களா, பேசுவாங்க. அது ஒரு சடங்கு, சம்பிரதாயம், ரிச்சுவல் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அறிக்கைகள் என்று வரும்போது இந்த மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய இந்த திட்ட அறிக்கைகள் இந்தியாவையே ஈர்க்கக்கூடிய அளவில் வந்தது. அது மட்டுமல்ல, மக்கள் அதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய அளவிற்கு தெளிவு வந்தாச்சு. இன்னொன்று, எல்லா இடங்கள்லையும் அந்த முதல்ல இருந்ததை விட விழிப்புணர்வு அதிகமாச்சு. அது காரணம் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி செய்திகளை பற்றிய விளக்கங்கள் இதெல்லாம் சாதாரண மக்கள் மத்தியில் போய் கூட இது வந்திருக்கு. அதுக்கு முன்னாலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருன்னு போன பழைய தேர்தல்கள் என்னென்னா எவ்வளோ சொல்லுவாங்க, இந்த போட்டி ஓட்டு போடுங்க அவ்வளோதான், தவிர நாங்கள் வந்தால் சொல்லுவோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்கள் தான், அதனால் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன கேட்டால் மஞ்சள் பட்டி போட்டால் மங்களகரமான ஓட்டு, இப்படி சொல்லுவாங்களே தவிர ஒரு பெரிய அதுக்கு மேனிஃபெஸ்டோங்கிறதுக்கு முக்கியத்துவம் இல்லை. போக 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 வளர்ந்த உடனே மக்களுடைய செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய திறன், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இவைகளெல்லாம் வந்த பிற்பாடு தான் அதுக்கு வந்தது. அதுலேயும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிற்பாடு தான் அந்த தேர்தல் அறிக்கைங்கிறது உறுதிப்பாடு என்னென்ன வாக்குறுதிகள் என்று கேட்கக்கூடிய அளவில் வாக்குறுதிகளை முன்னால் நிறுத்தி பேசக்கூடிய வகைகள். அந்த வகையில் சில ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும், அது தான் ஹீரோ, இந்தியாவுக்கே ஹீரோன்னு சொல்லப்படக்கூடிய அளவில் இருந்தது. முதல் முறையாக எதிர்க்கட்சிக்காரர்களே
அதை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கையை வந்தது போகாமல். அடுத்தது அந்த தேர்தல் அறிக்கையை சாதாரண யாரோ ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற குழுவை எழுதினாலும் கூட மக்களுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு தனித்தன்மைன்னா சரியான குழுவை அமைப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மக்களை சந்திப்பது, பலதரப்பட்ட மக்களுடைய விருப்பங்கள் என்ன என்பதையெல்லாம் அறிவது, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய சூழ்நிலைகளுக்கேற்ப தலைமை மற்றவர்களோடு விவாதித்து அதன் பிறகு அடுத்த வருகிற 5 ஆண்டுகளில் சென்ற 5 ஆண்டில் என்னென்ன செஞ்சோம், வருகிற 5 ஆண்டில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திட்டங்களை செய்வது. எனவே அந்த கொள்கைகள் இப்போ கூட கேட்கிறார்கள் 5 ஆண்டுகளுக்குள்ளே முடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. போகாமல் 5 ஆண்டுகளில் முடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் செய்வோங்கிற இலக்குகள். ஒரு மனிதன் இலக்குங்கிறது எப்பவுமே தொடர்ச்சியாக இருக்கும். அந்த இலக்குகள்ங்கிறத நான் இலக்குகளை எல்லாம் முடிஞ்சிடல. ஒரு இலக்கு முடிஞ்ச உடனே அப்போது ஏற்படுகிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இலக்கு சீக்கிரமாக முடிந்தாலும் முடியும், அல்லது நீட்டப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியத்துக்கு வரும். இதை அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் புரிந்து கொண்டோ புரியாமலோ நீங்கள் எத்தனை கொடுத்தீங்க, எத்தனை வாய்ப்புகள்னா அதுக்கும் பதில் சொல்கிறாங்க. எங்களுக்கு இத்தனை 410 நிறைவேற்றிருக்கோம், 511 வந்ததுன்னா 410 நிறைவேற்றிருக்கோம், மீதி 65 75 மத்திய அரசு கையில் இருக்குது, அவங்க தடை போட்டாங்க, அதனால் செய்ய முடியல. உதாரணம் நீட் தேர்வு 2 தடவை முயற்சி பண்ணோம், இந்த அரசாங்கம் என்ன செய்யணுமோ அது அத்தனையும் நாங்கள் செஞ்சிட்டோம். ஆகவே அது எங்களுக்கு தெளிவாக இருக்குது. மேலே போய் அவங்க வச்சுக்கிட்டு இருந்துட்டு உள்துறை வச்சு குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அவங்க கிடப்பில் போட்டு திரும்ப இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதிகாரம் இங்கே கிடையாது. ஆகவே அவர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில அதனால் தடை செய்யப்பட்டிருக்கே தவிர வேற ஒன்று. அந்த வகையில் கேட்கிறவர்கள் கேள்வி கேட்கிறவர்களை பார்த்து திருப்பி கேட்கணும். நீங்கள் உங்கள் கட்சியிலே தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே, அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன செஞ்சீங்க? உடனே அவர் சொல்வார், இல்லை நாங்கள் ஆட்சியில் வந்தோமான்னு. ஆட்சியில் வரலைன்னாலும் ஆட்சியில் வருவதற்குரிய முயற்சிகளில் எதிர்க்கட்சியாக இருந்து என்ன செய்தீர்கள்? இந்த கொள்கையை நீங்கள் அப்போதும் வலியுறுத்தி இருக்கலாம் எதிர்க்கட்சிகளை. அப்போது நீங்கள் அதற்காக என்ன பாடுபட்டீர்கள் கேட்கணும். உதாரணமாக இந்த தேர்தல் அறிக்கையில் எங்கள் கொள்கை என்னன்னு சொல்கிறார். உதாரணமாக அதிமுகவில் சொல்கிறார். சொல்லும்போது மதச்சார்பற்ற கொள்கை எங்கள் கொள்கைங்கிறார். மதச்சார்பற்ற கொள்கைன்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்து ராஷ்டிரத்தையே அமைப்போம், அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக மதச்சார்பின்மை என்ற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருந்தால் அவர்களுடைய ஆட்சி தான் வரும்னு சொல்லக்கூடிய அளவில் வரும்போது அந்த ஆட்சிக்கே மிக முக்கியமாக நாங்கள் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இருப்போம், கிளைக்கழகம் மாதிரி தான் இருப்போம்னு சொல்லக்கூடிய உள்ள அர்த்தமே இருக்க முடியாது. ஆகவே தான் இந்த கொள்கை அறிக்கையை பொறுத்தவரையில் முதல்ல ஹீரோவாக இருந்தது, அப்புறம் ஹீரோனாக இப்போ அதுதான் சூப்பர் ஸ்டார் ஆகிருக்கு அப்படி எல்லோராலும் பாராட்டக்கூடிய அளவில் இந்த கொள்கை அறிக்கைக்கு ஒரு ஆட்சிக்கு பல நேரங்களில் மற்ற கட்சிகள் எத்தனையோ இருக்குது, அவங்க இதை பற்றி கவலைப்படலை. ஏன்னு கேட்டால் கொள்கை இருந்தால் தான் கொள்கை அறிக்கை கொடுக்க முடியும், கொள்கை இல்லாதவங்களுக்கு அறிக்கையை பற்றி கவலை இல்லை. அப்படி தான் பல பேர் இருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் இருக்குது கொள்கை என்னென்னு அவங்களுக்கே தெரியாது, ஆகவே தான் அதை பற்றி கவலைப்படலை. இது கொள்கை எடுத்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த முதல் பகுதியை மிக தெளிவாக ஆரம்பிக்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழியா சாசனம் எழுத என்று இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், முதல்ல அந்த முதல் வரியே ரொம்ப சிறப்பான வரி, எவ்வளோ பெரிய வரலாற்றுக்குரியது என்பதை அவர் சொல்லுகிற போது இந்த நிகழ்ச்சியோடு சொல்லுகிறார். இது குறிப்பிடத்தகுந்தது. நூற்றாண்டை கடந்தது திராவிட பேரியக்கம், நூற்றாண்டை கடந்தது திராவிட பேரியக்கம், அதனுடைய வரலாறு, என்னுடைய கொள்கைகள் மிக தெளிவாக இந்த கொள்கைகளை பூராமல் எடுத்து அடுத்தபடியாக இங்கே சொல்லுகிற நேரத்தில் எனது தலைமை இப்போ இருக்கிற ஆட்சிக்கு வந்துடுறார் தொடர்ச்சின்னு சொல்லி, எனது தலைமையிலான ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று பெயர் சூட்டினேன். ஒன்று, சுயமரியாதை, சமூக நீதி, சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை ஆகியவைதான் திராவிட மாடல் அரசின் உள்ளடக்கம். இதனை மையமாக கொண்டு மகத்தான ஆட்சியை 5 ஆண்டு காலம் வழங்கினேன். அந்த 5 ஆண்டு கால திட்டத்தை கொடுத்துருக்கிறார். என்னென்ன செஞ்சோம் இது அத்தனையும் மிக முக்கியமாக
அதே மாதிரி முதன்மை மாநிலமாக அதனுடைய விளைவுகளாக வந்து கடந்த நிதியாண்டில் எத்தனையோ நிதி நெருக்கடியெல்லாம் வந்தாலும் 11.19 விழுக்காடு என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மகத்தான சாதனைகள். இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது பாருங்கள், அந்த பொருளாதார வளர்ச்சின்னு கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. கடன் வாங்கிறது வந்து பொருளாதார விதியும் பொருளாதார அறிவும் உள்ளவர்கள், தெளிவானவர்கள் புரிந்து கொள்ளலாம். கடனை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தனியாருடைய பொருளாதாரத்துக்கும் நிதிநிலை தயாரிப்பதற்கும் அதே நேரத்தில் அரசுடைய நிதிநிலை தயாரிப்பதற்கும் ஒரு பெரிய அடிப்படை வேறுபாடு உண்டு. ஏன்னா இதை போட்டு எதிர்கட்சிகள் குழப்புகிறார்கள். அந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது ரொம்ப மிக முக்கியமானது. என்னென்னா, நான் பொருளாதார மாணவன், பொருளாதாரம் படித்தவன். அந்த அடிப்படையில் முதல்ல தனியார் வரவு செலவு திட்டம் அப்படின்னா தனியார் பொருளாதாரம் இண்டிவிஜுவல், அதுக்கு என்னென்னா முதல்ல வரவுக்கேற்ப செலவு, அது இல்லைன்னா தான் கடன் வாங்கணும். இது விரும்பத்தக்கதல்ல தனி வாழ்க்கை. ஆனால் அரசு பொது வாழ்க்கை, பொது அமைப்பு இருக்க அது அப்படி இல்லை. முதல்ல செலவுகள் என்னென்னா அதை திட்டமிடணும், அதற்கேற்ப வரவுகளை உருவாக்க வேண்டும். அந்த வரவுகளை உருவாக்குவதில் வரி போடலாம். அதுவும் வரிக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அது நேரடியான வரியாக சில இடங்களில் தவிர மீதி வருவாய் அன்னது தொழில் ரீதியாக வரக்கூடிய வருவாய் ஃபிக்ஸட் இன்கம் குரூப், உதாரணமாக பதிவு பத்திரம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, இப்போ இருக்கக்கூடியது டாஸ்மார்க், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வருமானங்கள். இதை தாண்டி செலவினங்களை பொறுத்தவரை வளர்ச்சி திட்டங்கள் என்று சொல்லும்போது அந்த வளர்ச்சி திட்டங்கள் முன்னேற்றம் அதுதான் மிக முக்கியமாக அடையணும். ஆகவே தான் அந்த முன்னேற்றம் வருவதற்கு 2 வகையில் பண்ணலாம். ஒன்றிய அரசாக இருந்தால் நோட் அடிக்கலாம், அதுக்கு மாநிலங்களுக்கு அது கிடையாது. அதுக்கு பதிலாக கடன் வாங்கணும். கடன் வாங்குறது 2 வகையாக கடன் வாங்குவாங்க. இப்போ 3 வகையாகிடுச்சு. மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசில் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வட்டி வாங்குகிறாங்க, அவங்க மாநிலங்கள்லேருந்தே வட்டி வாங்குகிறாங்க, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி உலக வங்கி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் அவள் இருக்கிறார்கள். உள்ளூரில் அரசாங்கத்துக்கு பாண்டுகள்னு சொல்லுவாங்க, அதாவது கடன் பாண்டு, அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. நாங்கள் 10 வருஷம் பணத்தை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு. அது வந்து 2-3 வகையான ஒரு தெளிவு இருக்குது. நிலைவாசி ஏற்றம் தான், அந்த விலைவாசி ஏற்றத்தை குறைக்கணும், பணவீக்கம்னு பேர், இன்ஃப்ளேஷன். அப்படி வரும்போது அதை குறைக்கணும்னா என்ன செய்யறதுன்னா பம்பிங் இன் அப்படி சொல்லக்கூடிய அளவு இருக்கணும்னா அந்த பாண்டுகளை அறிவிப்பாங்க. 10 வருஷம் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வட்டியை நாங்கள் அரசாங்கம் கொடுப்போம். அரசாங்கங்கிறது இருக்க ஒரு பொது அமைப்பு. ஜனநாயகத்தில் ஒரு அரசு இருக்கும், இன்னொரு அரசு வரலாம், மக்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அந்த அரசுக்கு என்னென்ன ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தா அதை திருப்பி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எந்த அரசு வந்தாலும் உண்டு. ஆகவே நான் கடனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடனை ஒரு அரசு செலுத்தக்கூடிய அளவுக்கு வரம்பும் அதற்கு வருவாயும் இருக்கிறதா என்ற ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து கணவன் வங்கியில் கூட எப்போ கடன் கொடுக்குறான், வங்கியில் கூட தெளிவாக வந்து வங்கியில் போய் கடன் கேட்குறோம். அப்போ என்ன கடன் கேட்பாங்கன்னா உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி, ஆமாம், திருப்பி கட்டக்கூடிய உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, சீட் பண்ணின்னு முதல்ல ஒரு பகுதியை வச்சுருப்பாங்க போகாமல். நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க, உங்களுக்கு வளர்ச்சி அடைகிற வரையில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ பணத்தை கொடுக்குறாங்க. அதனால் கடன் கொடுக்குறவங்க கூட கண்ணை மூடிட்டு கொடுக்குறதில்ல, இதுக்கு சார் கொடுத்தா பணம் திரும்பி வருமா என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். ஆகவே வளர்ச்சி பொருளாதாரத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. நேற்று கூட முதல்வர் ஒரு அற்புதமான ஒரு தகவலை இந்த பதிலாக சொல்லும்போது சொல்லியிருக்கிறார். அதிமுக பற்றி அலற மாதிரி மக்கள் மத்தியில் போட்டு குழப்பலான்னு சொல்லக்கூடிய யாரோ சொல்கிறார்களே தவிர மற்றவர்கள் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 129 கஜானா காலி, 127% கடன் வாங்கியிருக்காங்க. ஆமாம். ஆனால் இந்த ஆட்சியில் வந்தும்போது 91% அளவுக்கு தான் வந்திருக்கு. நாங்கள் வந்து பெரிய அந்த லிமிட் கடைசி எல்லை வரையில் புரிகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. காரணம், இந்தியா முழுக்க இல்லாத ஒரு பெரிய வளர்ச்சியை டபுள் என்ஜின்னு சொல்லக்கூடிய 2 என்ஜின் ஆட்சியில் பெற முடியாத ஒரு பொருளாதார வளர்ச்சியை பல்வேறு நெருக்கடிக்கிடையிலும் கூட
பல்வேறு விரிந்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், ஆக்கங்கள் இவைகளெல்லாம் செய்த உட்பாடு கூட இந்த கடன் திரும்பி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வி, மருத்துவம் போன்ற இடங்களுக்கு செலவழிப்பது, ஒரு அரசு செலவழிப்பது என்பது அது செலவு அல்ல, அது மாறாக அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட். பொதுமக்களுக்கு கல்விக்கு போட்டால் என்ன, அது முதலீடு, ஒரு சமூகத்துக்கான வளர்ச்சிக்கான முதலீடு, அந்த சமூகத்தை வளர்ப்பதற்காக. எதிர்காலத்தில் அந்த மக்கள் வருவாங்க, அவங்க படித்த உடனே என்ன பண்ணுவாங்க, தொழிலுக்கு போவாங்க. தொழிலுக்கு போன உடனே இளைஞர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு இங்கேருந்து படித்த நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ வரும்போது என்னாகும், அந்த பணம் இங்கே வருது, திரும்பி வரும்போது பொருளாதார தத்துவப்படி ஒருவருடைய வரவு இன்னொருவருடைய செலவு, ஒருவருடைய செலவு இன்னொருடைய வரவு, இதுதான் பொருளாதார தத்துவம். ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொண்டு மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை எடுத்து வைத்தோமே ஆனால் இந்த கடன் மற்றது சொல்லி யாரையும் குழப்ப வேண்டிய அவசியமில்லை. அதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்திறனோடு நடக்கக்கூடிய ஆளுமை படைத்தது தான் திராவிட மாடல் ஆட்சி. அதனுடைய நாயகர் ஸ்டாலின் அவர்களுடைய பல திட்டங்கள் வெற்றி அடைவதற்கு அதுதான் மிக முக்கியம். இன்னும் நிறைய எனக்கு இந்த உரையாடலை நிறைவு செய்யவே மனசு இல்லை, ஆனாலும் உங்களுடைய நேரம் கருதி நான் இதை நிறைவு செய்கிறேங்கய்யா. கடைசியாக திமுக அரசுக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது திராவிட மாடலுக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய பரப்புரையை தொடங்குறீங்க. ஏன் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்க வேண்டும், உங்களுடைய கருத்தை பார்வையாளர்களுக்கு சுருக்கமா. திமுக வெற்றி பெற வேண்டும், மதசார்பற்ற கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது ஸ்டாலினுக்காக அல்ல, ஒரு ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதற்கோ அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அமைச்சர்களாக வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. தமிழ்நாட்டின் இழந்து கொண்டிருக்கக்கூடிய உரிமையை காப்பாற்றுவதற்காக வேண்டும். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு சொன்னார் அல்லவா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகள் நாளும் பறிக்கப்படுகின்றன, அரசியல் சட்டம் செல்லரிக்கப்படுகின்றன, ஜனநாயகம் சவக்குழிக்கு நேரே போய் கொண்டிருக்கிறது, சவப்பெட்டி தயாராக இருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமையும் ஆற்றலும் ஆளுமையும் துணிவும் தெளிவும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகருக்கே உண்டு. ஆகவே தான் அவரை நாம் கருவியாக பயன்படுத்துகிறோம். இது சுயமரியாதை மண், பெரியார் மண். அது மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு இருக்கக்கூடிய அண்ணா ஆண்டவர். அதே போல் அதுக்கு முன்னாலே காமராஜர் கூட சுயமரியாதை உணர்வோடு இருந்தான் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். இன்றைக்கு கல்வி கருத்தோங்கி வளர்ந்திருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடிமைகளாக இருந்த பெண்கள் இன்றைக்கு உரிமைகளை பெற்று உரிமை தொகைகளை பெற்றிருக்கிறார்கள், சொத்துரிமையில் இருந்து வாழ்வு உரிமையிலிருந்து பெறுகிறார்கள். இவைகளெல்லாம் இன்றைக்கு ஒரு நீதி கட்சியினுடைய ஆட்சியினுடைய நீட்சியாக இருக்கிறது. இன்னும் போக வேண்டிய தூரம் மேலே இருக்கிறது. எனவே நம்முடைய தலைவர்கள் அரும்பாடுபட்டு பெற்ற அந்த உரிமைகளையும் நம்முடைய வாழ்வுரிமைகளையும் காப்பாற்றியாக வேண்டிய ஒரு ஆட்சி தேவைப்படுகிறது, அதை நீட்டக்கூடிய ஒரு ஆட்சி தேவைப்படுகிறது. அதற்கு இன்றைக்கு ஒரு நல்லாட்சியை தந்து நாங்கள் இதோ இருக்கிறோம் என்று சொல்லி முதுகெலும்போடு இருக்கக்கூடிய முதல்வர், உலகத்தால் பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய திராவிட நாயகனாகத்தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. எனவே தான் ஆட்சி வெற்றி பெற வேண்டும், அதன் மூலமாகத்தான் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் மட்டுமல்ல, காலத்தின் கட்டாயம், சரித்திரத்தின் தேவை. நன்றி.